ஹை மக்களே, வணக்கம் வணக்கம். ஆஸ் யூஷுவல் மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் பொண்ணான கைகளை பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ டைம் இருந்தால் வீடியோ பார்க்கணும்னு ஷேர் பண்ணுங்கள். யாராச்சும் லஞ்சம் வாங்கினா கொடுக்க முடியாது சொல்லுங்கள். நான் இருக்க உங்களுக்கு பக்கபலமா என்ன ஒரு ஒரு பணிவான, ஒரு அன்பான, ஒரு 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 வார்த்தை சொல்கிறதுக்கு விஜயனை வந்துட்டு எவ்வளோ செம்மையாக சொல்லியிருக்கல. அவர் தான் நம்ம தமிழ்நாட்டின் தலை தலை சிறந்த சிஎம், தலை சிறந்த மகன் சிஎம். லஞ்சம் ஊழல் ஒழிக்கப்பட்டது. ஸோ நான் வந்தால் கண்டிப்பாக லஞ்சம் இல்லா தமிழகம், போதையில்லா தமிழகம், பெண்கள் பாதுகாப்பு, வறுமை இல்லா தமிழகம், ஸோ மக்கள் பாதுகாப்பு எல்லாமே எக்ஸட்ரா 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 என்னால் கொடுக்க முடியும். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்ற மாதிரி. ஸோ நாம் நினைச்சா, கவர்மெண்ட் நினைச்சா யார் தடுத்தாலும் கொடுக்க முடியும் அப்படின்ட்டு. கவர்மெண்ட் நினைச்சா யாருக்கு ஒன்று கொடுக்க நினைச்சது கொடுக்க முடியும். ஐ மீன் கடவுள் ஒருத்தர் கொடுக்கணும்னு நினைச்சிட்டாருனா, இப்போ நமக்கு கொடுக்குறாரு, இப்போ எனக்கு கொடுக்குறாரு, உங்களுக்கு கொடுக்குறாரு அப்படின்னு நினைச்சிட்டா யாராலையும் தடுக்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி தான் கவர்மெண்ட் ஒன்று நினைச்சா, மக்கள் கொடுக்க நினைச்சா அது கொடுத்துருவாங்க. யாராலையும் தடுக்க முடியாது. ஸோ கவர்மெண்ட் மீறி, ராஜா மீறி யார் இருக்கா தடுக்கிறதுக்கு? ஸோ அவர் தான். அதுக்கு மீறி கடவுள் தான் இருக்கார். கடவுள் தான் வந்துட்டு கொடுக்குற மாதிரி. ஸோ அந்த மாதிரி விஜய் நான் சொன்னது வந்து கரெக்டாக இருந்துச்சு. லஞ்சமில்லா தமிழகம் கொடுக்க முடியும். இப்போதைக்கு 100% அட்லீஸ்ட் ஒரு 5% லஞ்சம் இல்லாம இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அந்தந்த பதிவுத்துறை அலுவலகங்கள்லாம் அடிக்கடி எல்லாருமே வந்து யாரெல்லாம் லஞ்சம் வரலாம் அவங்க எல்லாமே அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. எல்லாமே அந்த ரசாயன நோட்டு தடவி குடிச்சுட்டா இருக்காங்க. பட் ஒரு சில டாகுங்க வந்து அதை வாங்கிட்டு தான் இருக்கு. வாங்காத நாய்ங்க எதுவும் இல்லை, வாங்க தான் இருக்கு. அதனால விஜய் நான் வந்துட்டு யாராச்சும் லஞ்சம் வாங்கினா என்கிட்ட சொல்லுங்க, நான் பார்த்துக்கிறேன். மக்கள் துணை இருக்கும்போது நான் எனக்கு என்ன பயம் அப்படின்ற மாதிரி செம்மையா எனக்கு வந்து பயங்கர ஸ்பீச் பேசி விட்டாரு. ஸோ வந்துட்டு கரூர் விஷயத்தில் வந்துட்டு அவர் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தா எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது, இந்த துயரம் நடந்திருக்காது அப்படின்ற மாதிரி நல்லா சொல்லியிருந்தாரு. ஸோ வந்துட்டு கரூரில் வந்துட்டு ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான். ஸோ கரூர் விஷயம் வந்துட்டு அவ்வளோ பெரிய கலவரம் நடந்துச்சு, திட்டமிட்டு செய்யப்பட்ட சதி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ ஒருத்தர் கூட வந்துட்டு விஜயண்ணாவில் தான் இந்த பிரச்சனை வந்துச்சு, அவரால் தான் இந்த பிரச்சனை வந்து யாருமே சொல்ல. ஸோ அதுவே வந்துட்டு வேற யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு வேற மாதிரி ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான். ஸோ வந்து விஜயண்ணா வந்துட்டு பண்ணுறதுக்கு இது கரூர் ஓனரோட வேலை தான் அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லாருமே வந்துட்டு பப்ளிக் பப்ளிக் எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பப்ளிக்காக என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஸோ இந்த விஷயத்துக்கு காரணமே வந்து கரூர் விஷயத்தில் வந்து முன்னோடி வந்து செந்தில் பாலாஜி தான். அவரோட தான் வந்துச்சு. இந்த விஷயம் இல்லைன்னா அந்த விஷயம் பண்ணுங்க, அந்த விஷயம் இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயண்ணா வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு ஒரு ரொம்ப கத்தி கூச்சல் போடாமல், ஸோ ரொம்ப டென்ஷன் ஆகி உச்சத்தில் பேசாமல் கரெக்டாக என்ன லெவலில் பேசணுமோ அந்த லெவலில் வந்துட்டு கரெக்டாக சொல்லு. ஸோ நான் வந்துட்டு வேறு பகுதியிலேருந்து வரும்போது அவங்க வந்துட்டு பெரம்பலூரில் வந்துட்டு ஸோ நான் மூவ் பண்ணும்போது இல்லை முடியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க தடுத்துட்டாங்க. ஸோ எனக்கு கூட்டம் அதிகமாக இருக்குது, நீங்கள் அங்கே வராதிங்க, பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு அழகாக சொல்லி தடுத்துட்டாங்க. ஏன்னா போலீஸ்க்கு அந்த அதிகாரம் இருக்குன்னு ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி யாராலுமே டிக்ளேர் பண்ண மீன்னா அந்த மாதிரி கரூரில் எனக்கு தடுத்திருந்தா இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்காது இல்லை. ஆனால் வரவேற்று என்னை கூட்டின்னு போயிட்டு என்னை பலிக்கடை ஆக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான். ஸோ அவரால் தான் மக்கள் பலிக்கடை ஆனாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நான் அந்த விஷயத்தில் நன்றியும் சொன்னேன். ஸோ ஒன்றுமே பேசல. பாட்டிலுக்கு 10 ரூபா தான் ஆரம்பித்தார். அதுலாட்டுமே வந்துட்டு அந்த பிரச்சனை வந்துருச்சு. ஸோ பெரம்பலூரில் தடுக்கப்பட்ட விஜயண்ணாவை கரூரில் தடுத்திருந்தா இந்த உயிர்களும் போயிருக்காது, அந்த பிரச்சனை வந்திருக்காது, அந்த மன அழுத்தம் வந்திருக்காது, மக்கள் அங்கே செத்துருக்க மாட்டாங்க. கவர்மெண்ட் அள்ளி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. விஜயண்ணா 20 லட்சம் அள்ளி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு கவர்மெண்ட் வேலை கொடுத்தாங்க. ஸோ அதுக்கும் பிரச்சனை இல்லை. அதில் ஆக்சுவலாக கொடுத்தாங்க வேலை. ஸோ அவங்க செத்தவங்க எல்லாருமே கவர்மெண்ட் வேலை கொடுத்தாங்க. என்னதான் நீங்கள் கொடுத்தாலும் மாதம் 20,000 கொடுக்குறாரு விஜயண்ணா அவங்க ஃபேமிலிக்கு. அது லைஃப் ஃபுல்லாக போகும். அவர் இருக்கிற வரைக்கும் போகும். அவர் சிஎம் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இருந்தாலும் சரி, அவர் வேற வீட்டில் இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை என்ன நான் செஞ்சுட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு அவரோட அக்ரிமெண்ட் பிரகாரம் செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ அது மக்கள் வந்து இன்னைக்கு வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க. ஓப்பன் டிக்ளேர் எப்படி பண்ணார் விஜயனா, உங்களை நான் பார்த்துக்கிறேன், உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தராக நான் இருந்து பார்த்துக்கிறேன், அண்ணனோ ஒரு தம்பியோ அப்பாவோ அம்மாவோ எப்படியா இருந்தாலும் நான் உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ப்ராமிஸ் பண்ணியிருந்தார் இல்லையா? ஸோ அந்த விஷயத்தை விஜயனை வந்து நிறைவேற்றி காட்டிருக்காரு. அதுக்காக மட்டும்தான் மக்கள் ஓட்டு போட்டுருக்காரு. ஸோ விஜயண்ணாவால் இந்த பிரச்சனை வரலை. விஜயண்ணா மக்களை பார்க்க தான் போனேன். என் மக்கள் என்ன பார்க்க வந்தாங்க. ஒரு விஷயம் சொன்னார், அங்கே கொன்னது யார் தெரியுமா? நீங்கள் சின்ன 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 குழந்தைங்களையும் கொண்டு இருக்கீங்க. விஜயண்ணா என் பாட்டு வந்துச்சுன்னா, என் படம் வந்துச்சுன்னா, அந்த படத்தில் உள்ள பாட்டுங்க வந்துச்சுன்னா விஜய் டிவியில் பார்த்து ஓடி போய் டான்ஸ் ஆடி மொத்தம் கொடுத்துங்க, ஜாலியாக விளையாட அந்த குழந்தைங்க மழலையை கொண்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு
ஸோ கண்ணீர் மல்க வந்துட்டு அல்லாத குறைய சொன்னார். ஸோ அது வந்து பெரிய விஷயம். இதுக்கு எல்லாமே காரணம் அந்த திமுக, தீய சக்தி. இந்த தீய சக்தி திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் டிக்ளேர் கொடுக்குறாரு. ஸோ இந்த விஷயத்தில் வந்துட்டு பயங்கரமாக விஜயன் வந்து நான் பொலிட்டிக்கல் ஒரு மாதிரி பொலிட்டிக்காக பேசி அப்படி குத்திட்டாரு. ஆணி எடுத்து குத்துன மாதிரி இருந்தது டிஎம்கே விளாஸ். ஸோ அந்த கேப்பில் வந்துட்டு இந்த கரூர் வில்லேஜ் கரூர் முதலாளி, ஸோ கரூரோட முதலாளி வந்துட்டு ஓடி 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 ஒளிறாரு. ஸோ ஓடு 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 வராம்பாரு வேட்டைக்காரன் அப்படின்ற மாதிரி. ஸோ கரூர் வந்து செந்தில் பாலாஜி வந்துட்டு இருக்கிற கொள்ளை எல்லாத்துக்கும் லஞ்சம் ஊழல் எல்லாத்துலேயுமே மெலிஞ்சு கிடக்கிற ஒரே ஆள் யாருன்னா அந்த செந்தில் பாலாஜி. அந்த கம்மநாட்டி வந்துட்டு உசுரோட இருக்கிறது ஒன்று தான், செத்து போகிறது ஒன்று தான். எப்படி இவெல்லாம் போயிட்டு ஸோ இந்த விஷயம் நான் பல வீடியோவில் சொன்ன மாதிரி எப்படி தான் இந்த கோயம்புத்தூர் மக்கள் வந்து இந்த திருட்டு பயலை வந்து ஜெயிக்க வச்சாங்கன்னு தெரியல. கொள்ளை திருட்டு வழக்கு கரூரில் அந்த அவ்வளோ ஜனம் செத்ததுக்கு காரணமே செந்தில் பாலாஜி தான் தெரிஞ்சுமே கோயம்புத்தூரில் வந்து இவனை ஜெயிக்க வச்சுக்கிறான்னா ரொம்ப அசிங்கமாக இருக்குது. ஸோ எப்படி தான் உதவி சொன்னது இவங்க வந்து ஓட்டு போட்டாங்கன்னே தெரியல. கோயம்புத்தூர் மக்கள் ரொம்ப கேவலமாக இருக்குது. ஸோ செந்தில் பாலாஜி வந்து திருட்டு பையன் தெரியும். கரூரில் அவ்வளோ கொலைக்கான காரணமே அவன் தான் திட்டத்துன்னு தெரியும். அதுக்கான முன்னோடி வந்து உதயநிதி ஸ்டாலின், ஸ்டாலின் அண்டு பொய்யாமொழியோ இவங்களாம் தான் வந்து காரணம். அன்பில் பொய்யாமொழி அன்பில் பேர் மட்டும்தான் அன்பில் வச்சிருக்கேன். போயிட்டு அங்கே போயிட்டு படித்து சொன்னனடா கேட்டிங்களாடா அப்படின்ற மாதிரி. ஸோ போயிட்டு அங்கே நின்று உட்காந்து நீலி கண்ணீர் விட்டதும் செந்தில் பாலாஜியும் அன்பில் மகேஷும் உட்காந்து கரூரில் அப்படியே உடனே போகிறாங்களாம். உடனே சிஎம் கிளம்பி போகிறாரு. பிளான் சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி பார்க்க போயிருக்காரு. மற்ற அவ்வளோ பேரையும் போட்டு தள்ளிட்டு நைட்டே கிளம்புறாராம். ஸோ இப்போ வந்து கழட்டுறாங்கல்ல, அவங்க யாருக்குமே 32 பேருக்கும் 31 பேருக்கும் வந்துட்டு நீங்கள் செத்தது 42 பேர். ஸோ எல்லாரும் ஃபில்டர் பண்ணி தேவையான ஆட்களுக்கு மட்டும் யாராவது வேலை கொடுக்க முடியுமோ கவர்மெண்ட் வேலை கொடுக்க விஜயன் அப்பாயின்மெண்ட் லெட்டர் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து தடுக்க ஓடுறாராம் ஸ்டாலின், தடுக்க ஓடுறாராம் திருட்டு பையன். போட்டு தள்ளிட்டீங்களா சக்ஸஸ் அடா நான் வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு இவர் போய் நான் செத்தவங்களை அப்படியே தூக்கி நிற்க வச்சு ஈரோடு கொண்டு வர போகிறாரா. ஸோ ஃப்ராடு பையன் திமுக. ஸோ அதனால விஜயன் திருட்டு திமுக எம்ஜிஆர் சொன்னது வந்து அப்படியே விஜயன் இப்போ வந்து இப்போ இருக்கிற கலியுகத்துக்கு ஏற்ற மாதிரி திருட்டு திமுக சொல்லிட்டு தீய சக்தி திமுக சொல்லி ஸோ ஓடி போய் ஸ்டாலின் பார்த்துட்டு எல்லாத்தையும் போஸ்ட்மார்ட்டம் நைட் அவர் தூக்கி போட்டு அறுத்து ஒன்றும் பதிமா அறுத்து தூக்கி நாயை போடுற மாதிரி போட்டு எரிச்சானுங்களோ பொறிச்சாங்களோ தெரியல. சோழி முடிஞ்சு கோல்டு வந்து யாரும் பார்த்தா யாருமே இல்லை. ஒருத்தர் செத்தான்னா 24 ஹவர்ஸ் கூட வச்சிருந்து சொந்தக்கார பந்தங்கள்லாம் வந்து பார்த்து கூட தூக்கி போடுவாங்க. ஆனால் அவங்க அங்கே அப்படி இல்லை. உயிர் போனதான் சுட அந்த கறி நாத்தம் கூட எடுத்திருக்காது. உடனே தூக்கி புதைச்சி எரிச்சு விட்டானுங்க. அவ்வளோ சொல்லி முடிச்சு. ஸோ மக்களால் எதுவுமே பண்ண முடியல இந்த திருட்டு திமுக. ஆனாலும் வந்துட்டு திருட்டு திமுகவுக்கு நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ எதிர்கட்சியை வந்து உட்காந்து குறைச்சி போட்டுருக்காங்க. ஸோ அந்த பக்கம் கோயம்புத்தூர்ல இந்த செந்தில் திருட்டு பையன் இப்போ ஓடி ஒளிறான். நியாயமா பார்த்தா இவங்களாம் எப்போ தூக்கி திகார் ஜெயிலையோ இல்லை கோவில் ஜெயிலையோ போட்டுருவோம். செந்தில் பாலாஜி நிறைய பேர் எக்ஸட்ரா. ஸோ ஃபாரின் தப்பிச்சு ஓட்டாங்க. சில பேர் வந்து ஃபாரின் தப்பிச்சு ஓட்டாங்க. நான் ஒன்று ஸ்டாலினை சொல்லல. ஸோ அவர் வந்துட்டு எனக்கு ஸ்டாலின் சார் வந்து எனக்கு அவர் மேலே ஒரு தனிப்பட்ட அன்பு இருக்குது அப்படின்னு வச்சு என்னை வந்து கலைச்சி விட்டார். அவர் எப்படி சொல்கிறாருன்னு தெரியல. எனக்கு தனிப்பட்ட அன்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவரையும் தூக்கி உள்ள வைக்கணும். ஆனால் தனிப்பட்ட அன்பு. ஸோ நான் சொன்னது வந்து சிங்கப்பூர் ஓடி ஒளிஞ்சிருக்காரு இல்லையா. ஸோ அவரை பற்றி தான் நான் சொல்கிறேன். ஸோ அதனால் வந்துட்டு ரொம்ப காட்டமாக சொல்லாம சிங்கப்பூர் ஓடி ஒளிஞ்சிருக்காரு இல்லையா, அவரை தான் பார்க்கணும். ஏன் தான் இப்படி ஓடி ஒளிறீங்க திருட்டு பசங்க திமுகன்ற மாதிரி விஜயனை வச்சு கலாய்ச்சி விட்டாரு. ஸோ இதுவும் நல்ல விஷயம்தான். ஸோ அதனால் வந்துட்டு ஏன் ஓடி ஒளிங்க, ஏன் கொள்ளடிக்கணும், பல கோடி ரூபாய் கொள்ளடிச்சு வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு விஜயனை வந்துட்டு ஸோ வெளியில் பிச்சு எடுத்துனோன்னு யாரெல்லாம் மாட்ட போகிறாங்க தெரியல. சாதாரணமாக அழகாக பேசி தள்ளி விட்டாரு. ஸோ அதனால் வந்துட்டு ஒரு காட்டமாக பேசாமல் நியாயமான முறையில் எப்படி பேசணுமோ. ஸோ எல்லாருமே லஞ்சம் ஊழல் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால் வந்துட்டு தூக்கி உங்களை எல்லாரும் உள்ள வைக்கணும். யாரெல்லாம் மாட்டப்பாருன்னு தெரியல. ஸோ ஒரு பிரிட்ஜு கட்டினா எவ்வளோ ஊழல் பண்ணுறீங்க, ஒரு ஸ்கூலில் கட்டின ஒரு ரோடு பண்ண ஒரு பில்டிங் கட்டின எல்லாத்துக்குமே ஊழல் பண்ணுறீங்க, பண்ணி வச்சுருக்கீங்க. தோண்ட வந்துட்டே இருக்குது. சே என்னால் முடியலப்பா அப்படின்னு வடிவேல் சொல்கிற மாதிரி என்னால் முடியல, உங்கள் ஊழலை பார்க்கறதுக்கு என்னால் முடியல அப்படின்ற மாதிரி. ஸோ நல்லா கலைச்சி விட்டாரு. ஸோ ஒன்று விடாமல் கலைச்சி விட்டார். சோபா மாடல்ன்றாங்க, வாஷிங் மிஷின்ன்றாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இடையில வந்துட்டு ட்ராக் வந்துட்டு ஒரு சின்சியரான ட்ராக் இல்லாமல் ஒரு சீரியஸான ட்ராக் இல்லாமல் ஒரு ஃபன்னாகவே கொண்டு போயிட்டாங்க. என்னால் முடியல, நான் பேச ஆரம்பிச்சு தூக்கி ஓடுறேங்க. ஸோ நான் சோபா மாடல் அரசன் கிடையாது. ஸோ வாஷிங் மிஷின் கிடையாது. நீங்கள் தான் வெட்டிங் மிஷின்
வெட்டிங் மிஷின் யாராவது சோபா அந்த மாடல் திருட்டு திமுக தான் வெட்டிங் மிஷினே ஸோ அப்படின்னு சொல்லிட்டு விஜயனை அப்படி கலைச்சி விட்டாரு. ஸோ அதையும் விடாமல் இன்னொன்று எல்லாத்தையும் கலைச்சி விட்டார். ஏன்னா நெஞ்சில் சுமந்துட்டு வந்தீங்க பார்த்தியா சிஎம் வாயத்தாரங்க சிஎம் சொல்லிட்டு என் நெஞ்சில் சுமந்தீங்களே உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றிடா போங்கடா அப்படின்ற மாதிரி விஜயனை வந்துட்டு நேற்று ஒரே காமெடியாக பேசி விட்டாரு. ஸோ அவர் பேசுறது பேச்சு எல்லாமே நறுக்குன்னு தான் இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு ஊசி எடுத்து குத்துற மாதிரி இருந்துச்சு. அதான் எல்லாரும் சொல்லுவாங்கல்ல வாழைப்பழத்தில் ஊசி நுழைக்கிற மாதிரி நைஸாக இருந்துச்சு. ஆனால் உள்ள ஷார்ப்பாக போயிட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகளை வந்து ஷார்ப்பாக ஊசி குத்துற மாதிரி இருந்துச்சு. டிஎம்கேக்கு நல்லா உரைச்சிருக்கணும். டிஎம்கேவும் சரி, தீர்ந்து போன கட்சி சரி, தீய சக்தியும் சரி, தீர்ந்து போன கட்சி சரி, எல்லாமே ஒரே ஆளு தான், ஒரே கூட்டணிக்கு தான், ஒரே கூட்டு களவாணிங்க தான். அதுவும் கூட்டணி கூட இல்லை, கூட்டு களவாணிங்க. ஐயோ விஜயனை வந்துட்டு நேற்று தெரிச்சு பொறிச்சு விட்டாரு. ஸோ அதனால் வந்துட்டு 5 நிமிஷம் பேசுனதுக்கே வந்து குளத்தூரில் கொத்து புரோட்டா போட்டாங்க. ஸோ ஒன்றும் பேசினா அவ்வளோதான் மொத்தமாக கூழாயிருக்கும் அப்படின்ற மாதிரி கலாய்ச்சி விட்டாரு. ஸோ நான் சட்டசபையில் பேச ஆரம்பித்தாலும் தெரிச்சு ஓடுறாங்க சார். அதெல்லாம் வந்துட்டு அவர் சொன்னதே தான் ரிப்பீட் பண்ணுவேன். ஏன்னா ஸோ அதெல்லாம் வந்துட்டு அவர் தெளிவாக அழகாக பேப்பர் பார்த்து படிக்காமல் என்ன பேசணுமோ அழகாக அதுக்கேற்ற மைண்ட் செட் வந்துட்டு இருந்துச்சு விஜயநாயகிட்ட. பட் எல்லாத்தையுமே வச்சு செஞ்சு கலாய்ச்சி விட்டாரு. ஸோ அது போக அரசாங்க பணிகள் வந்து கொடுக்கக்கூடாது, எல்லாருமே வந்து எதிர்த்து தெரிவித்தாங்க. மெயினாக வந்து டிஎம்கேல எதிர்த்து தெரிவித்தாங்க. அதையும் மீறி ஸோ எல்லாருக்குமே வந்து அரசாங்க பணி கொடுத்துட்டாரு. யாரெல்லாம் கொடுக்கணுமோ எல்லாரும் கொடுத்தாச்சு. ஏன் இதுக்கு முன்னால் கொடுக்கல, இதுக்கு முன்னால் எல்லாம் கேள்வி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு முன்னால் அவர் சிஎம் இருந்தார். ஸோ அவர் ஒரு நடிகராக சாதா மனுஷனாக நடிக்கிறாங்க அவ்வளோதான். சிஎம்ஐ இருந்தும் யார்? ஸோ தூத்துக்குடியில் அவ்வளோ பேர் போட்டு சுட்டு போனது யார்? இந்த எடப்பாடி நாய். இந்த பக்கம் வந்துட்டு வேற பிரச்சனைகள், எந்த பக்கம் எங்கே என்ன பிரச்சனை, அந்தந்த கவர்மெண்ட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அப்படியே அப்படி பார்க்கும்போது அந்த டிஎம்கே இருக்கும்போது கள்ளச்சாராயம் குடித்து அவ்வளோ பேர் செத்தானாங்க கள்ளக்குறிச்சியில். ஸோ அவங்களாம் வேலை கொடுத்துருக்கணும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு வேற, இது வேற. ஸோ அப்படியே நீங்கள் வேலை கொடுக்கணும்னு தோணுஇருந்தால் நீங்கள் தான் கொடுத்துருக்கணும். டிஎம்கே இருக்கும்போது ஸ்டாலின் கொடுத்துருக்கணும், இல்லை கலைஞர் கொடுத்துருக்கணும், இந்த பக்கம் ஏடிஎம்கே ஜெயலலிதா கொடுத்துருக்கணும், இல்லைன்னா எடப்பாடி இத்து போன டெட் பாடி கொடுத்துருக்கணும். ஸோ இவங்கெல்லாம் கொடுக்காத விஜயனை கொடுக்குறாரு. அவங்களும் கொடுக்க மனசு இல்லை. கொள்ளக்கார பசங்க, லஞ்ச ஊழல் பசங்க, பொறுக்கி பசங்க, ஊழல் செய்கிற பசங்க, தீய சக்தி, தீர்ந்த சக்தி, தூர்ந்த எல்லா சக்தியும் அவங்க தான். திருட்டு பசங்க நம்பர் 1 டிஎம்கே ஏடிஎம்கே. ஸோ இப்படி இருக்கும்போது அவங்க எப்படி வேலை தருவானுங்க? ஸோ விஜயனை வந்து தூய சக்தி வேலை கொடுக்குன்னு நினைக்கிறேன், மக்களை இருக்குன்னு நினைக்கிறாரு. ஸோ ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணி பார்க்குறேன், இந்த பக்கம் கல்குவாரி விசிட் பண்ணுறாங்க, அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ டாப் நியூஸ் என்னன்னா விஜயனை பேசிட்டு இருந்தது ஒரு ஸ்கூலில் டிவியில் போட்டு தலைமை ஆசிரியர் காட்டியிருக்காங்க. உடனே சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு நம்ம ராஜ்மோகன், கல்வித்துறை அமைச்சர். ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரிலாம் நடக்குது. சஸ்பெண்ட் இருப்பார் கல்வித்துறை அமைச்சர், சாரி டீச்சர் ராஜ்மோகன் போயிட்டு அந்த தலைமை ஆசிரியர் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ டிவி நிகழ்ச்சியோ பொது நிகழ்ச்சியோ எந்த நிகழ்ச்சியோ ஸ்கூலில் நடத்தக்கூடாது. இது வந்து கல்வித்துறையோட ஆணை, உத்தரவு மீறினால் நடவடிக்கை எடுக்கப்படும், நடவடிக்கை எடுத்துட்டாரு. ஹெட்மாஸ்டர் ஆகட்டும், இல்லாட்டி யாராகட்டும், இவங்களாட்டம் அவங்க யாராக இருந்தாலும் தூக்கி வெளியேறியப்படணும், டிஸ்மிஸ் பண்ணுறது, சஸ்பெண்ட் பண்ணுறது. இது ஒரு நல்ல விஷயம் தான், ஒரு பாடம். அப்போ தான் கரெக்டாக இருக்கு. ஏன்னா விஜயனோட நிகழ்ச்சி எங்கேயும் பண்ணக்கூடாது. ஐ மீன்ஸ் ஸ்கூலில் பண்ணாதீங்க. டிவிக்கு கட்சி ஆகட்டும், இல்லை விஜயனை பேசுறதாகட்டும், யாராக இருந்தாலும் கட்சி நிகழ்ச்சி ஸ்கூலில் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லின்னு தான் இருக்காரு. ஆனாலும் அதையும் மீறி இவங்க பண்ணியிருக்காங்க, பார்த்துக்கலாம். பட் அவங்க ஒரு விஜயனோட ஸ்பீச் கொஞ்சம் நல்லா பார்க்கட்டும், மக்கள் பார்க்கட்டும் அப்படின்ற மாதிரி டிவியில் நல்ல முறையில் தான் காட்டியிருக்காங்க. ஸ்க்ரீன் வச்சு அதில் ப்ரொஜெக்டர்லாம் வச்சு கனெக்ட் பண்ணி காட்டியிருக்காங்க, லேப்டாப் வச்சு. பட் அது ஒரு நல்ல விஷயந்தான். பட் இருந்தாலும் வந்துட்டு அது தேவையில்லை. எல்லாமே வந்துட்டு ஒரு ரூல்ஸ் பிரகாரம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கல்வித்துறை அமைச்சர் விருப்பப்பட்டிருக்காரு. ஸோ அந்த விருப்பத்துக்கு எதிர்மாறாக இருந்தனால ஒரே ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்காரு. டிஸ்மிஸ் பண்ணாமல் சஸ்பெண்ட் பண்ணிக்க நல்ல விஷயம். ஏன்னா கட்சி தொண்டர்களோ இல்லை கட்சி ஆட்களோ இல்லை மாவட்ட செயலரோ யாரோ வச்சு அங்கே போய் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள வந்து சஸ்பெண்ட் பண்ணுறதில்ல, டிஸ்மிஸே பண்ணிட்டாங்க, கட்சி பதவியிலேருந்து தூக்கிட்டாங்க. ஸோ கட்சி சொல்கிறது யார் கேட்குறாங்களோ அவங்க தான் கட்சியில் இருக்க முடியும். அதை மீறி கட்சி மீறி யார் செயல்படுறாங்களோ அவங்க எல்லாரும் வெளியே தூக்கி எறியப்படுவார்கள் என்று ஆல்ரெடி ரூல்ஸ் போயிருக்கு. அதையும் மீறி எந்த தைரியத்தில் பண்ணுறது தெரியல. அவங்க பண்ணுறது என்னவோ டிவிக்கு மட்டும்தான் பண்ணுறாங்க. பட் ரூல்ஸு மக்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஸ்கூல் பசங்க மெயினாக டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அந்த விஷயத்தில் வந்து தூக்கி வெளியே எழுதுனா அங்கங்கே வந்து கட்சி கொடி பேனர் பெருசாக வைக்காதீங்கன்னு நிறைய இருக்குது. மக்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நம்ம டிவிக்கு தொண்டர்களோ தொண்டர்களோ இல்லை எம்எல்ஏக்களோ அமைச்சர்களோ அரசாங்கமோ யாரும் செயல்படக்கூடாது அப்படின்ற மாதிரி விஜயனோட ரூல்ஸ் ஸ்ட்ரிக்ட் அண்ட் ஃபாலோ மீ. அதை மீறுறவங்களுக்கு தூக்கி எரியப்படுவார்கள் அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். ஸோ விஜயன் எடுத்த ஸ்டெப்ஸ் வந்து நேற்று வேலை கொடுக்குன்னு நினச்சாரு. ஸோ
அதுக்கப்புறமேட்டு அடிடாஸ் ஷூ கம்பெனி ஓப்பன் பண்ண நினச்சாங்க, ஓப்பன் பண்ணிட்டாங்க. முறை தெரிஞ்சு ரிமோட்டில் ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு ஃபேக்ட்ரி அடிக்கல் நாட்டு விழாவில். ஸோ நல்ல விஷயம். ஆனால் வந்துட்டு வேலை கொடுக்கணும்னு தடுக்குன்னு நினச்சாங்க, அதையும் கொடுத்தாச்சு. ஸோ ஒரு சிலர் எதிர்த்தாங்க, ஒரு சிலர் எதிர்க்கல. ஸோ அது ஆட்சேபம் இல்லை, அவர் கொடுக்குறாரு, நல்ல விஷயம் தான், கொடுத்துட்டு போட்டு சொல்லி. பட் இருந்தாலும் வந்து சலுகைகள் நிறைய இருக்குது அவங்களுக்கு. ஸோ அந்த விஷயத்தில் வந்துட்டு 42 குடும்பங்களுக்கு நல்லாவே விஜய் நான் பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பாக அவங்க இந்த அளவுக்கு சலுகைகள் இருந்திருக்கு உயிரோட இருந்தவோட. பட் இந்த உயிர் வந்து விலை மதிப்பு இல்லாது. ஸோ நீங்கள் அதுக்கு என்னதான் நீங்கள் ஈடு செஞ்சாலும் ஈடு ஆகாது. ஸோ அந்த விஷயத்தில் வந்துட்டு அவங்க மேன்மக்கள் என்ன விஜயனை வந்து மேன்மக்களாகவே நிற்கிறாரு. அதனால இந்த இடத்துல டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் வச்சு செஞ்சு பேசினாரு. ஸோ ஊழல்கள் ஊழல்லா தமிழகம். ஸோ இங்கே யார் ஊழல் பண்ணாலும் லஞ்சம் கேட்டாலும் என்கிட்ட சொல்லுங்கள். சூப்பரான டைலாக் மீன்ஸ் பாரு, சூப்பரான ஸ்ட்ராங்கான வார்த்தைகள். லஞ்சம் கொடுக்காதீங்க, ஸ்ட்ராங்கான வார்த்தைகள். முடிந்த அளவுக்கு மக்கள் சப்போர்ட்டு, போதையில்லா தமிழகம், லஞ்சம் இல்லா தமிழகம், ஊழல்லா தமிழகம், மக்கள் பாதுகாப்பான தமிழகம். ஸோ மக்கள் வளர்ச்சி, ஸோ எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஸோ பெண்கள் பாதுகாப்பு, பெண்கள் படை எல்லாம் சிறப்பாக செயல்படுறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு லஞ்சமே இல்லை, எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க அப்படின்ற மாதிரி. முடிஞ்ச அளவுக்கு மரியாதை தராங்க எங்களுக்கு அப்படின்னு பொதுமக்கள் வந்துட்டு சந்தோஷப்பாங்கன்னு விஜயனை ரொம்ப சந்தோஷப்பட்டார் நேற்று. ஸோ என்னன்னா அந்த பணி நியமன ஆணை கொடுக்க மட்டும் தான் அழுதுட்டாரு. ஏன்னா அது ஒரு உங்களோட இறப்புக்கு நானும் ஒரு காரணம், என்னால தான் வந்துச்சு அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். அவர் போனது தப்பு இல்லை, அது தடுத்து நிறுத்திருக்கலாம். ஆனால் பிளான் பண்ணி செஞ்சுட்டாங்க. விஜயனை வச்சு பிளான் பண்ணி பழைய விஜய் நம்மளை போட்டு ஒழிக்கலான்னு பார்த்தாங்க. ஆனால் அது அவர் மேலே இல்லை, யார் பிளான் பண்ணுவோம் அவங்க மேலே போயிடுச்சு, டிஎம்கே மேலே போயிடுச்சு. இது பிளான் வந்து டிஎம்கேவோட அந்த தீய சக்தி, இதை திருட்டு திமுக தான். ஸோ விஜயனை எல்லாத்தையுமே முறியடிச்சு இன்னைக்கு சிஎம் இருக்காரு. இன்னும் என்னதான் கெடுதல் செஞ்சாலும் இவங்க டிஎம்கே வந்து திருந்தவும் மாட்டாங்க, அவங்களா திருந்தணும் போட்டால் திருந்தவும் மாட்டாங்க. சட்டம் தன் கடமையை செய்யன்ற மாதிரி விஜயனை பேசியிருக்காரு. டிஎம்கே திருந்தன்னு பார்த்தா திருந்த மாட்டாங்க, நாம திருத்தலாம் பார்த்தா திருந்த மாட்டாங்க. இவங்க கடைசி வரைக்கும் இப்படி தான் இருப்பாங்க போல, நம்ம செய்யறதை செய்வோம் அப்படின்ற மாதிரி விஜயனை பேசியிருக்காரு. விஜயனாவோட மக்களாட்சி தொடரும், சட்டம் ஊழலுக்கு எதிராக தன் கடமையை செய்யும். பொறுத்திருந்து பார்ப்போம் விஜயனை என்னென்ன முன்னேற்றங்கள் மக்களுக்கு கொண்டு வராரு. நேத்தோட ஸ்பீச் வந்து வேற லெவல் விஜயனோட.